வணக்கம் நண்பர்களே. +2 படிக்கிற மாணவர்கள், 10th அப்புறம் +2 படிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்க வைப்பது அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் ரொம்ப ஒரு விதமான யோசனையில் இருக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் சில கொள்ளைக்கார கும்பல் இந்த +2 மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு வலை விரிக்கும். இது ஒரு பெரிய மோசடி கும்பல். நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து பேசுகிறோம், இந்த ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறோம், உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா, உங்கள் வீட்டில் வேறு யாராவது குடும்ப பிள்ளைகள் படிச்சிருக்கா, இல்லை நாங்கள் தான் முதல் தலைமுறை அப்படின்ட்டாங்கன்னா வலை விரிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப், ஏன்னா கவர்மெண்ட் அப்படி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு சில சலுகைகள் கிடைக்குது. அந்த முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் நாங்கள் அது வாங்கி தரோம், இந்த இதை பண்ணித்தரோம். இப்போ இவங்க என்ன படிக்க வைக்கலான் இருக்கீங்கன்னு கேட்டால், நாங்கள் பிஃபார்ம் படிக்கலான் இருக்கோம், மெடிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் படிக்கலான் இருக்கணும். இல்லை அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் கம்மி தான், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வலை விரித்து மெதுவாக அப்படியே கொண்டு உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது, நீங்கள் 5000 ரூபா மட்டும் கட்டுங்க, அது சும்மா ஒரு சேஃப்டி டெபாசிட் தான், நீங்கள் படித்து முடிக்கும் போது வாங்கிக்கலாம்லான்னு சொல்லி வெறும் 5000 கிடைக்கிதுன்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் போவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் வலைக்குள்ளே போவாங்க. ஃபீஸ் கிடையாது, ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ் கட்டணும். அதுவே கிட்டத்தட்ட இவங்க கேட்குற காலேஜ் ஃபீஸ்க்கு ஈக்குவலாக வந்துடும். இதுக்கப்புறம் தான் இவங்களோட வேலைகள் ஆரம்பிக்கும். இது நாளாக அந்த கல்லூரிகளே ஆள் பிடிக்கிறதுக்கான புரோக்கர் தான் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிகிறதுக்குள்ளே இந்த வலைக்குள்ளே சிக்கிடுவாங்க. இப்படி மோசடி ஆசாமிகள் கல்லூரிகளுக்கு மாணவர்களை சேர்த்து விடக்கூடிய, ஃபீஸ் கிடையாது, அது கிடையாதுன்னு ஏகப்பட்ட இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மறைமுகமாக கொண்டு போகிறது. ஒரு பக்கம் லாக் ஆகிட்டுனா, அதாவது கவுன்சிலிங்லேருந்து விருப்பமான கல்லூரியை, இந்த கல்லூரி போடுங்க, நாங்கள் எப்படியாவது உங்களை அதில் சேர்த்து விட்டுறோம். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட திட்டங்களோட ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எஜுகேஷன் மாஃபியா கும்பலே சுற்றிட்டு இருக்கு. அதனால் +2 மாணவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே இது குறித்த கட்டுரைகள்லாம் என்னுடைய வலைதளமான tamilakam.times.comல வந்திருக்கு. யூடியூப்லேயும் நான் போட்டிருக்கேன், மாஃபியான்னு சொல்லி, எஜுகேஷன் மாஃபியான்னே போட்டிருக்கேன். அது சம்மந்தமான ரிலேட்டட் வீடியோவில் இருக்குது, அதை பாருங்கள். அவங்க எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க அப்படின்னு. இது தமிழகம் முழுக்க இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக உங்களுடைய விவரங்களை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் தீர்மானிங்க. இந்த மாஃபியா கும்பல்கிட்ட மாட்டிக்காதீங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.